ப்ளூ சட்டை மாறன் வந்து கழிவு ஊத்துறதுக்காகவே பிறவி எடுத்து பிறந்தவர். அதனால அவர்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாம எதுவும் எதிர்பார்க்க கூடாது, நல்லதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. கழிவு தான் ஊத்துவார். அவர் ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, லோக்கல்ல வாங்க சொல்லுங்க பார்ப்போம். தளபதிய தமிழக மக்கள் தொலைக்காம இருந்தா சரி. கடைசி நேரத்துல விஜயகாந்த தொலைச்சா மாதிரி, அதுக்காக இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் நான் சொல்லல, வெறும் விஜயகாந்த்ன்ற ஒரு நபர் மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை, இப்ப இருக்கிற கட்சி மேல எல்லாம் கிடையாது. சோ இப்ப இருக்கிற விஜயகாந்த் மாதிரி கடைசி நேரத்துல ஒரு சூப்பரான கேம் இருக்கு 2026ல. எல்லா டிவி சேனல் சரி, எல்லா யூடியூபரும் சரி, எல்லா கைகூலிகளும் சரி, நிறைய ட்ரோல் சேனல் பண்ணுவாங்க. அதுல விழுந்துடாதீங்க, ட்ரோலை பார்த்து ஏமாந்துடாதீங்க, உண்மையை மட்டுமே நம்புங்க, ஓகேங்களா? இப்ப விஜய் வந்து இப்ப கட்சி கொடி ஏத்தும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஏதோ கண்டுக்காம போனாருன்னு ஒரு சீன் வந்துச்சு. 4 நாள் கழிச்சு அடுத்த ஷாட் வருது, அம்மா வந்து அம்மா போயிட்டு வரட்டுமான்னு அவர் ஏதோ கேக்குறாரு, ஓகேங்களா? இப்படி திருச்சி விடுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த ட்ரோல்ஸ் இந்த மீம்ஸ் எல்லாம் நம்பிட்டு உக்காந்தீங்கன்னா நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள் தான் பணக்காரா இருக்காங்க, நம்ம எல்லாம் பிச்சைக்காரா தான் இருக்கோம். ஸ்டில் பிரிட்டிஷ்காரன் போனதுல இருந்து நம்ம பிச்சைக்காரா இருக்கோம். வர அரசியல் வர எல்லாரும் பணக்காரா இருக்காங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா புதுமையா ஏதாவது யோசிங்க. வர வைக்கிறேன். அப்படியே மீறி விஜயும் நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அரசியல்ல இறங்குங்க. இனி இந்த சாக்கடையை ஒவ்வொரு பொதுமக்களுமே சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லாருமே இறங்கணும், ஒருத்தர் விடாம. அவன் ஏரியால சாக்கடை இருக்கா, குப்பை இருக்கா, அவன் இறங்கணும். அவன் கட்சி ஆரம்பிக்கணும். என்ன கேட்டா அந்த சாக்கடை நம்ம எல்லாருமே சேர்ந்து சுத்தம் பண்றோம்ன்ற நான் அது பண்ணியே தீரணும். சோ இந்த படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. விஜய் அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவரோட டைம் முடியுது. அடுத்த படத்தோட பிக் ஸ்கிரீன்ல பாக்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. டிவில 1000 தடவை பார்க்கலாம், பட் ஆனா டிவில பிக் ஸ்கிரீன்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற. தயவுசெய்து வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு, ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சச் a good thing from விஜய். படம் சூப்பரா இருக்கு. படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு, நான் FDFS ரோஹினில பாத்துட்டேன். இது செகண்ட் டைம் வந்திருக்கேன். படம் நல்லா இருக்கு, நிறைய தளபதி வராங்க. வந்தீங்கன்னா ஒரு காம்போவா பார்க்கலாம். குட்டி சினிமா தியேட்டர் உள்ள இருக்கு. SK வராரு, லாஸ்ட்ல மங்காத்தா BGM வருது, எல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியா வந்து பாருங்க. அன்எக்ஸ்பெக்டட் தான். போன தடவை ட்ரெய்லரு அது எல்லாத்தையும் பாக்குறத விட அது பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். அது கம்பேர் பண்ணும்போது இங்க சூப்பரா இருக்கு உண்மையிலேயே படம். மற்றபடி ஆமா காம்போ இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. மங்காத்தால இருந்து ஒரு சில சீன்லாம் வச்சிருக்காங்க. அந்த இவன் பிரேம்ஜியும் விஜயும் கார்ல உட்காந்து பேசுற சீனு, லிப்ட்ல திறக்கிற சீனு, அதெல்லாம் மங்காத்தால இருந்து எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஆரம்பம் படத்துல இருந்து எடுத்தாங்க. நல்லா ஒரு காம்போவா ஓவராலா சூப்பரா இருந்துச்சு படம், பார்க்கலாம். SK இன்ட்ரோ அப்புறம் த்ரிஷா இன்ட்ரோலாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். அவங்க அந்த ஒரு பாட்டு வந்துட்டு போனாதான் ஹைப்பே. ஃபுல் படம் இருந்தாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு பாட்டுக்காக தான் வந்தா பாட்டு மட்டும் பார்த்துட்டு போயிடணும். ஜெயிலர்ல எப்படி தமனா வந்தாங்க, அந்த மாதிரி இதுல வந்து த்ரிஷா வந்துட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும். யாரு ஸ்னேகா, அவங்க என்ன சொல்றது, அவங்க எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. யாரு யோகி பாபுவா, லைலாவா, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுங்க. சும்மா அப்படியே 2-3 படத்துல பிரசாந்த் ஒய்ஃபா, யார் அவங்க? பிரசாந்த் ஒய்ஃப் தானே லைலா? இல்ல அவங்க எனக்கு தெரியாது. KTVல ஒரு 2 படம் பாத்திருக்கேன், அவ்வளவுதான். அவங்கள பத்தி தெரியாது. யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் தான் செகண்ட் ஹாஃப் லீடே எடுத்து விட்டாரு படத்துக்கு. நல்லா இருந்துச்சு. அது இல்ல, அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரிய பெரிய சீன் வச்சிருக்காங்க. அதனால 3 மணி நேரம்ன்றது பெருசா தெரியல. அது படம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சானே தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சின்ன இளைய தளபதியை மட்டும் கொஞ்சம் அந்த நடு வயசுல ஒரு தளபதி வருவாரு, அப்பா அப்படின்னு ஏதோ கத்துவாரு, அது வேணாம். த்ரிஷா பத்தி சொல்லவே தேவையில்ல, நீ நிறைய சொல்லிருப்ப த்ரிஷா பத்தி. நல்லா இருந்துச்சு. த்ரிஷா ஒரு பாட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து நைட்டு எண்டு வரைக்கும் தளபதி தான். தளபதி இல்ல, எல்லோ கூட ஒரு ரெட் போட்டுருந்தாங்கன்னா டிவிக்கேன்னு மாத்திருக்கலாம். அது ஒரு யானை எல்லாத்தையும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஓவராலா இருக்கு. அது எனக்கு தெரியலையே. நான் தலை படமும் பார்ப்பேன், ஆனா தளபதி ஃபேன் தான். மங்கா தளவுக்கு இருந்துச்சாலாம் தெரியல. தளபதி படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அவர் விடுங்க, எந்த படம் தான் நல்லா இருக்குன்றாரு. ஒண்ணுமா இல்ல, இந்த படத்துல ஒரு சீன் கொடுத்திருந்தாருன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு இருப்பாரு. அது வேற ஒண்ணும் சொல்லுங்க. அவர் எதுக்கு பாக்குறீங்க? அவர் ஒரு படமாச்சும் நல்லா சொல்லிருக்காரு. அவர் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க வந்தீங்களா, டிக்கெட் எடுத்தீங்களா, படம் பாருங்க. ரிவ்யூல நம்ம சொல்றது கேட்டுதான் வருவாங்க. நல்லா இருக்கு, எல்லா படமும் நல்லா தான் இருக்கும், பாருங்க.
அவர் வியூஸ்க்காக சொல்லுவாருங்க. அது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா சொல்ல மாட்டாரு. அடுத்த படத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சும்மா எட்டி பாக்குற சீன் மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய கேப் கிடைச்சு நடிச்சிருக்காரு. அதனால நல்லா பண்ணிருக்காரு அவரும். எல்லாரும் மியூசிக்லாம் யுவன் சொல்லவே வேணாம். அந்த ஸ்பார்க் பாட்டை தவிர எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுலதான் ஒரு இது பண்ணிட்டாங்க. ஆனா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதுக்கும் இங்க படத்துல பாக்குறதுக்கும் லைட்டா தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃபேஸ். அதுவும் நல்லா தெரியுது. ஏன்னா யூடியூப்ல காமெடியா இருந்தாரு. மைக் மோகன். ஓ மோகன், அந்த மோகன். ஐயோ அவரு பயங்கரமான ஆள். அவரும் ரொம்ப பெரிய கேப் கிடைச்சு நினைச்சிருக்காரு. இல்ல எனக்கு வெறும் மோகன் தான் தெரியும், மைக் மோகன்லாம் தெரியாது. வெறும் மோகன் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் அவரும் ரொம்ப கேப் கடிச்சு நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா அவரு காம்போவா இருக்கு படம். இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு சொல்லலாம். இன்னும் வேற எந்த படமும் வரல. இன்னும் அமரன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. ஆனா தளபதிக்கு பெஸ்ட் படம். ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுக்கலாம் தளபதிக்கு. நல்லா இருந்துச்சு. விடாமுயற்சியும் வருது. அது வரட்டும், அது வரட்டும் வந்து பாப்போம். அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து தலைக்காக பேசுவேன், அவ்வளவுதான். ஆனா தளபதி ஃபேன் தான். படம் ஒரு காம்போவா நல்லா இருக்கு. வாங்க ஒரு பாப்கார்ன் காம்போ வாங்குங்க, உள்ள தளபதி காம்போ பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா படம் பார்த்தேன். படம் சூப்பரா இருந்துச்சு. 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இவ்வளவு நடிகர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க நீங்க பாப்பீங்க. பட் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. தளபதி சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் நிறைய படம் பண்ணா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபன் மோட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவா. அவன் பைத்தியக்காரன் ப்ரோ. எல்லா படத்தையும் தான் கழுவி ஊத்தான். அவன் ஒரு படம் எடுத்தான் ஆன்டின்னு, அதான் நல்லா ஓடிச்சு. அதெல்லாம் ஒரு படமா? அவன்லாம் படத்தை பத்தியே பேசக்கூடாது. அவன் காசு கொடுத்துட்டு ஏதோ ரெவ்யூ கொடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காரு. அப்பல அவன்லாம் ஒரு தண்ட கருமாந்திரம் ப்ரோ. அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா எனக்கும் பிடிக்கும். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பிடிக்கும்.